ஓகேவா? ஓகேண்ணா? அப்படியே போயிட்டே இருக்கு. என் ஜிம்மங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே ஒரு பெல்ட் இருக்கும். பெல்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி தான், இன்ட்ராப்ட் ஆகுற ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெல்ட்டு போட்டிங்கன்னா ஒரு சேஃப்டி தான் இருக்கலாம். ஸோ எப்போவுமே ஏதோ ஒரு பெல்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்பாட்ஸில் பயங்கர ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு ஹெவி லோடு ஹேண்டில் பண்ணும்போது எல்லாருக்கும் தேவைப்படும். ஜிம் பேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஸ்குவாட் ஷூ இருக்கும். இது வந்து ஆங்கிள் மொபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். தென் வந்து உங்களுக்கு ஸ்குவாட் வந்து ஈஸியாக இருக்கும். ரேக் அண்ட் அன்ராக் பண்ணுறதுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிறதுக்கு. தென் என் பேக்கில் எப்போவுமே ஹெட்செட் இருக்கும். ஹெட்செட் எதுக்குன்னா நம்ம வந்து எங்கேயும் ஃபோக்கஸ் தவறாமல் நம்ம ஒரே ஃபோக்கஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஹெட்செட் இருக்கும். தென் வந்து ட்ரைபாட் எப்போவுமே என்னோடய வீடியோஸை கேப்சர் பண்ணுறது ட்ரைபாட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னோட ஜிம் பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும். இது நம்ம பெஸ்ட்டு மறக்காமல் இருக்குது, நம்ம சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் வந்து நம்ம வந்து டெபிட் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறதா இருக்குது. நல்லா கிரிப்பாக பிடிச்சிடும், கையில் வழுக்காமல் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட்டிவ் எடுப்பேன். கிரியேட்டிவ் அண்ட் சிப்ளின் நாலேஜ் இது ரெண்டும் முக்கியமாக எடுப்போம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மசில் க்ரோத் ரொம்ப நல்லது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வலி ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா இந்த மானிட்டர் இந்த டைம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப டீட் ஆகிடுச்சுன்னா ரெக்கார்ட் அவ்வளோதான். இது ப்ரீ ஒர்க் அவுட். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து கேஃபின், சிட்ருலின் மேலட், இது மாதிரி பீட்டா அலனின், இது மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் இருக்குன்னா எனர்ஜி, ஃபோக்கஸ், பம்ப் இது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இதை எடுத்துக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த ஒர்க் அவுட்டில் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் உங்கள் எனர்ஜி, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒர்க் அவுட்டில் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு சப்ளிமெண்ட் எங்கள் ஜிம் பேக்கில் எப்போவுமே இருக்கும். எங்கள் பேக்கில் எப்போவுமே இருக்கிறது ப்ரோட்டீன் பவுடர், ஐசோலேட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நாங்கள் ரெக்கவரிக்கு யூஸ் பண்ணுறது. தென் வந்து டைஜஷன் சீக்கிரமாக அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் எங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் டேயோட இன்டேக்கை சீக்கிரமாக தென் கேலரி லெஸ் ஆகிறதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் நாங்கள் எடுத்துக்கிறோம். இது எங்களோட ப்ரேம். எங்கள் ஜிம் பேக்கில் இதுதான் எப்போவுமே இருக்கும். இப்போ நீங்களும் பவர் லிஃப்டிங் பண்ண போகிறீங்கன்னா இதுவும் உங்கள் பேக்கில் இருக்கணும்னு அவசியம். அண்ணே கண்டென்ட் முடிஞ்சிருச்சு, ஒர்க் அவுட் போட போகுமா? ஓகே, see you in the next video. Bye.